அதனுடைய கடைசி வசனம் வரைக்கும் சேர்த்து வாசிப்போமா? அவர் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை எடுத்துக் கொண்டு விட்டார்கள். அப்பொழுது அவர், என் ஆண்டவனே, இங்கே உம்மாண்டியிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான். என் ஆண்டவராகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தரிடத்தில் கேட்டபடியால் உயிரோடு சகலனான். அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. கையில வைத்து எல்லாம் ஆமென் சொல்லாம சத்தமா ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி. எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், அதுக்கு பதில் கொடுக்கிறீர், அதுக்காக நன்றி. அன்னாளை கடாட்சித்த தேவன், அன்னாளுடைய செபத்துக்கு பதில் கொடுத்த தேவன், அன்னாளுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன், இன்னைக்கு ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்கள் செபத்துபங்கள் உடைய சமூகத்தில் எட்டட்டும். அதற்காக அன்னாள் பதில் பெற்றுக் கொண்டது போல நாங்களும் பதிலை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான பிள்ளைகள், சபையின் பிள்ளைகள், நம்பிக்கையின் வாசல் திரு சபையின் அருமையான பிள்ளைகள், ஆண்டவரே இந்த சோசியல் மீடியா மூலமாக, பேஸ்புக், வாட்ஸ்அப் மூலமாக கேட்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் எழுப்ப பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் நல்ல ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவம் இல்ல. அன்னாள் என்கிற சகோதரி 10 வருடங்களாக பிள்ளை இல்லாத இருந்த போது உபத்திரவத்தின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணும் போது ஒரு விண்ணப்ப ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. அதோடு ஒரு பொருத்தனையை சேர்த்து அவங்க எடுக்கிறாங்க. கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்கிறார். இந்த விண்ணப்பத்தின்படி அன்னாளை கடாட்சித்து ஒரு அருமையான ஆண் மகனை அவள் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை பெற்றுக்கொண்ட அன்னாள் சொல்றாங்க, கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணினேன், என் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஜெபம், பலவிதமான ஜெபங்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஏறெடுக்கிறோம். நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்க தெரியல, பலவிதமான ஜெபங்கள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தை நாம் நடந்து வரும்போது, இல்லாவிட்டால் தாண்டி வரும்போது, அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற ஜெபங்களை என்ன செய்யணும், நம்ம ஏறெடுக்கணும். ஒரே ஜெபத்தை நம்ம பாடிக்கிட்டே இருந்தா அந்த ஜெபத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாத ஜெபம் ஆயிரும் இல்லையா? எழுதி வச்சு ஜெபம் பண்றது, மனப்பாடம் பண்ணி ஜெபம் பண்றது, இதெல்லாம் சரியான ஜெபங்கள் அல்ல. இல்ல அப்படின்னா என்ன ஜெபம் அப்படின்னா, அப்பாவிட்டு நம்முடைய சொந்த தகப்பன் இடத்துல நம்ம எதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி கேட்கிறோமோ அதே போலதான் தகப்பனாகிய நம்மை உண்டாக்கினவரும், நம்மை உருவாக்கினவரும், நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து வேறு பிரித்து நம்மை எடுத்தவரும், இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தேவன் நமக்கு அப்பாவாய் இருக்கிறார் இல்லையா? எப்படி சொல்றீங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது ரோமர் 8ஆம் அதிகாரத்துல, அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்க இல்லையா? அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால நம்ம அப்பா கிட்ட கேட்கணுமே தவிர எழுதி வச்சு வசனம் பேசுறதோ இல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதோ அல்ல. ஒரு சிறு பிள்ளை எப்படி பிடிவாதமாய் கேட்டு ஜெபத்துல அப்பா கிட்ட வாங்குதோ அது போல நம்மளும் ஜெபத்துல வேண்டிக் கொண்டு அதை செயல்படுது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேண்டிக் கொள்வதற்கு மேலான காரியத்தை அவர் நமக்கு தருவதற்கு ஆயத்தமா இருக்கு. அப்படின்னா நம்ம வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதபடியினால வாக்கு கடங்காத பெருமூச்சோட அவர் நினைச்சதானா நமக்கு வேண்டுதல் செய்யும். இதுல என்ன அர்த்தம் இருக்குன்னா, நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த அன்னாளுடைய ஜெபத்தை நம்ம ஆண்டவர் வாக்குத்தத்தமா நம்ம கொடுத்திருக்காரு. அநேக ஜெபங்களை நம்ம செய்யறோம் இல்லையா? நம்முடைய சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோம்,
நம்ம பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்றோம், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்றோம், நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்காக ஜெபம் பண்றோம், சத்துருவின் இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபம் பண்றோம். நிறைய காரியம் இப்படி அடிக்கிட்டு போனா ஏகப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். ஏன்னா சிலருடைய ஜெபங்களை பார்த்தீங்கன்னா அவங்க 2 நிமிஷம் ஜெபம் பண்ணாலே 1 மணி நேரம் ஜெபம் பண்ண மாதிரி அவங்களுக்கு தோன்றும். இதுக்குள்ளேயே ஜப்பான், அமெரிக்கா எல்லாம் சுத்தி வந்துருவாங்க. பார்த்தா 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஏன் அப்படின்னா இவங்க ஜெபிக்க தெரியாதவர்களுடைய ஜெபம், ஜெபிக்க தெரியாதவர்களுடைய ஜெபம். அதனால எடுத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஜெபிக்க தெரியாத ஒரு ஜெபம். என்னத்தை ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் தெரியல இல்லையா? ரேச்சல் பார்த்தீங்கன்னா, ராகேல் பார்த்தீங்கன்னா அவ ஆண்டவர்கிட்ட போய் கேட்காம எங்க போய் கேட்கிறா? யாக்கோபிட்ட போய் கேட்கிறா, எனக்கு ஒரு பிள்ளையை தருவியா இல்லையா? எனக்கு ஒரு பிள்ளைய புருஷன்கிட்ட போய் எனக்கு நீ ஒரு பிள்ளையை தாரியா இல்லையா? நான் சாக போறேன், நான் வந்து தற்கொலை பண்ண போறேன், எனக்கு ஒரு பிள்ளையை. யாக்கோபுடைய பதில் என்னவா இருக்குது? உன் கற்பத்தை அடைத்திருக்கிறது நான் அல்ல, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம எங்க கேட்கணும், எப்படி கேட்கணுங்கிறது ரொம்ப திட்டமான ஒரு காரியம். ஜெபங்கள் இல்லையா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா காலையிலலாம் ஊழியம் செய்வார், காலையிலலாம் சுகப்படுத்துவார், ஆகாரம் கொடுப்பார், எல்லா அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆனால் ராத்திரியான என்ன செய்வாரு? நேர எங்கேயாவது மலை மேல உட்கார்ந்துட்டு தன் பிதாவோடு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பிதாவின் சித்தத்தை உணர்ந்து அறிந்து செயல்படும்படி என்ன செய்தார்? அவர் அப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுத்தார் சொல்லி நமக்கு பார்க்கிறோம். நமக்கு ஜெபங்களை கற்றுக் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்க தீமையை ரசிக்கப்படி தீமையில போகாதபடி எங்களை காத்துக் கொள்ளுங்க. இப்படி ஒரு பெரிய ஜெபத்தை ஆண்டவர் செய்தார், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கார். இந்த ஜெபத்துல எல்லாம் இருக்கு, இந்த ஜெபத்துல எல்லாமே இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஏன் கேட்கப்படல, ஏன் ஜெபம் எப்படி இருக்கு, இதை என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வார்த்தை மூலமா கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அன்னாள் சொல்றாங்கன்னா, ஆண்டவர்களை கேட்ட கர்த்தனை கொடுத்தாரு, நான் அதை என்ன செய்யறேன்? ஆலயத்துல வந்து கொடுத்துட்டேன். ஒரு விண்ணப்பத்தோட ஒரு பொருத்தனையோட நான் ஜெபத்தை கேட்டேன், ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு, அதுக்கு பதில் நான் செய்துட்டேன் இல்லையா? உண்மையா நம்ம ஜெபம், நாங்க ஜெபிக்கும் போது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்துல எவைகளை கேட்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்ப நம்ம பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? நடக்குமா, நடக்காதா, செய்வாரா, செய்ய மாட்டாரா? பல காலங்கள் ஜெபம் மனுஷன், பல காலங்கள் இதை கேட்டுட்டேன், என் வாழ்க்கையில் இது மாறவே இல்லை, மாறவே இல்லை. சில காரியம் மாறாது. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், என் சரீரத்துல பிசாசினால் கொடுக்கப்பட்ட ஒரு முள் இருக்கு, இந்த முள் நீங்கி போகும்படி நான் ஜெபம் பண்ணேன். ஆனா என்ன செய்யல, அந்த முள் நீங்கல. ஆனா ஆண்டவர் வச்சிருந்தாரு, அது அங்கே இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெபித்தேன், என் ஜெபத்துக்கு நான் விரும்பினபடி பதில் எனக்கு வரல அப்படின்னு நம்ம நினைச்சு நிறைய நேரம் சோர்ந்து போயிடும் இல்ல. ஆனா அது இல்ல, நம்முடைய ஜெபங்களை எப்போதும் கேட்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேணும் இல்லையா? அந்த உணர்வு நமக்கு இருந்தோம்னா நிச்சயமா செய்வோம், நம்ம ஜெபித்து முடித்த உடனே என் பாரத்தெல்லாம் அங்க வச்சுட்டேன், என் காரியத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன், எனக்காக ஜெயம் பண்றவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிற தேவனிடத்துல நான் சொல்லிட்டேன். அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். என் பாரத்தை அங்க வச்சுட்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இனி சுமக்க மாட்டேன், நான் இனி சுமக்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, பாரத்தை என்கிட்ட வச்சிருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லிட்டாருல. வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது, மனுஷன் போய் சொல்லுவான் இல்ல, அந்த வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. வார்த்தை என்றைக்கும் நிலை உள்ளது. அது அவர் அனுப்பின அவருடைய சித்தத்தை செய்யாதபடி அந்த வார்த்தை திரும்பவும் போகாதுன்னு சொல்லி ஏசாயாவில் அருமையா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஜெபம் இல்லையா, இதுல ஒரு பகுதியை நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டி கொடுக்குறேன். ஒரு பகுதி அப்படின்னா,
ஒரு விண்ணப்ப ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்ப ஜெபத்தை இல்லை. சில நேரம் நம்ம போராடி ஜெபிப்போம். ஆண்டவரிடத்துல போராடி ஜெபிப்போம். யார் போராடின? ஆண்டவரோட யாக்கோபு போராடினது போல சில நேரம் நினைச்சணும் போராடி செபிக்கணும் இல்ல. சில நேரம் கண்ணீர் விட்டு கதறி செபிக்கணும். அதனால போல இல்ல, ஒண்ணுமே யாரை பத்தி சிந்தை இல்லை, எதை பத்தி சிந்தை இல்லை. ஒரு குடிகாரன் குடிச்சு போட்டான்னு அவனுக்கு எதாவது சிந்தை இருக்கா? இல்ல, அவன் அந்தஸ்து இருக்கா, பெரிய ஆபீசரா இருப்பான், பெரிய ஆளா இருப்பான். நல்லா குடிச்சு போட்டு மதி மயங்கினா அவன் தடுமாறி விடுற இடம் தான் அவனுக்கு பெட்டு. எங்க இருப்பான்? ஓடைக்குள்ள கிடப்பான், இல்ல எங்கேயாவது அசிங்கத்துல கிடப்பான், இங்கே பள்ளிக்கூடத்துல கிடப்பான். அதுதான் அவனுக்கு சுகமான பெட்டா இருக்கு. ஏன்னா மதி மயங்கி போன நிலைமை, சுய புத்தி இல்லாத ஒரு நிலைமை இல்ல. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எதை செய்கிறோம், எதை கர்த்தருக்காக செயல்படுகிறோம், கர்த்தர் எப்படி விருப்பப்படுகிறார், அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்கிற காரியத்தை உணர்ந்து நம்ம ஜெபம் இல்லையா. அது நிறைய ஜெபங்கள், விண்ணப்ப ஜெபம் இருக்குது, ஸ்தோத்திர ஜெபம் இருக்குது இல்லையா, வேண்டுதலின் ஜெபம் இருக்குது, நிறைய இருக்கு. இப்போ இந்த விண்ணப்பத்தின் ஜெபம் அப்படி எடுக்கும்போது எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா. அண்ணாளுடைய காரியத்தை கொஞ்சம் பாருங்களேன். எல்கானா ரொம்ப அருமையா நேசிச்சு வைக்கிறான்னால ஒரு நாள் அந்நாளுக்கு விரோதமா அவன் எந்த காரியம் செய்யல, ரொம்ப ஸ்நேகிச்சு அவன் சொல்றான், 1000 பிள்ளைகளை பார்க்கல நான் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு நேசமா அவ்வளவு பாசமா என்ன செய்யறான், அண்ணாளை நேசிக்கிறான், அண்ணாளுக்கு டபுள் ஷேர் கொடுக்கிறான். இப்ப அண்ணாளுக்கு குறையில்லாத ஒரு வாழ்க்கை இல்ல, அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். ஆனா அவன் என்ன செய்யறா, அவருடைய விண்ணப்பம் என்ன இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சா ஒரு விண்ணப்ப ஜெபத்தை ஏறெடுக்கிறது பார்க்க. இப்போ விண்ணப்ப ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருத்தனைகளோடு சேர்ந்த ஒரு ஜெபம் தான் விண்ணப்ப ஜெபம். அந்த ஜெபத்துக்கு என்ன இருக்கணும், ஒரு பொருத்தனை இருக்கணும். ஆண்டவர் எடுத்து விண்ணப்பத்தை பண்ண வைக்கிறான்னு என்ன விஷயம் அப்படின்னா தேவன் விரும்புகிற ஒரு காரியத்திற்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா இல்லையா. தேவன் விரும்புகிற ஒரு காரியத்துக்காக நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டியது ஒரு விண்ணப்ப ஜெபம் இல்ல. இல்லைன்னா கேட்கிற ஜெபம், ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே இப்படி சாதாரண ஒரு ஜெபம் நம்ம ஏறெடுக்கிறோம். அந்த விண்ணப்ப ஜெபம் அண்ணா செய்றாங்க, ஒரு மகனை வேணும், அந்த மகன் ஆண்டவருக்காக கொடுக்கிற ஒரு விண்ணப்ப ஜெபத்தை ஏறெடுக்கிறது நம்ம பார்க்கணும். இப்படியே நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அங்க நீங்க நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்க ஏசாயாவில் வந்தீங்கன்னா சாரி ராஜாக்கள் 1 ராஜாக்கள் நீங்க வந்தீங்கன்னா ஏசாயாலே வாங்க. ஏசாயா 37 அதிகாரம் 20-21 வசனங்கள் வாஸ்து பாருங்க. ஏசாயா 37 20-21. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். என்ன சொல்றாங்க, யார் இது விண்ணப்பம் பண்றா? எசேக்கியா ராஜா ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறது. முதல் வசனம் வாசிங்களேன். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு இரட்டு உடுத்தவனாக அனுப்பினார். என்ன நடக்கு அப்படின்னா ஒரு யுத்தம் வருது, தேசத்துக்கு விரோதமா ஒரு யுத்தம் நடக்குது. சனகிரிப் என்கிற அசரியா ராஜா என்ன செய்யறான், அந்த எசேக்கியா ராஜா அரசாண்ட நாட்கள்ல அந்த தேசத்தை பிடிக்கும்படியாக அந்த கோட்டையை சுற்றிலும் ஒரு பெரிய முற்றுகை போட்டுட்டான். சனகிரிப் வந்து முற்றுகை போட்டு அவன் வேண்டாத காரியங்களை பேசுறான். எசேக்கியா ராஜா சொல்றதை கேட்காதீங்க, அவன் ஒன்னும் செய்ய முடியாது, அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால நீங்க எல்லாம் சரண்டராய் என்கிட்ட வந்துருங்க, நான் உங்களுக்கு நல்ல கனி ரசம் உள்ள தேசத்துல கொண்டு போய் உங்களை சுகமா பார்த்து கொள்வேன், ஆனா நீங்க எனக்கு என்னவா இருக்கணும், என் கூட அடிமையா வந்துடும் சொல்லி அடிச்சுதான் சனகிரிப் அங்க சத்தம் போடுறான். இப்ப ஏசாயா பாக்குறான், எசேக்கியா ராஜா பாக்குறான், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் எனக்கு கொடுத்த ஜனம், தேவன் எனக்கு கொடுத்த சபை, இந்த சபையை டிஸ்டர்ப் பண்ண
இன்னொருவன் வந்து கொக்கரிக்கும் போது அதை எப்படி நான் தாங்கிக் கொள்ள முடியும்? அதை எப்படி நான் தாங்கிக் கொள்ள முடியும்? எசேக்கியா பார்க்கிறாரு, இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது, என் தேசத்துக்கு விரோதமா, என் ஜனங்களுக்கு விரோதமா இப்படி ஒரு சோதனை வந்திருக்குது. இந்த சோதனையிலிருந்து எப்படி நான் ஜெயம் எடுக்கணும், இல்ல எப்படி இந்த சோதனையிலிருந்து நான் வெற்றி கொள்ள முடியும்? நல்ல கவனிங்க, நம்ம வீட்டுக்கு நம்ம தாங்க ராஜா. ஒத்துக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு யார் ராஜா? நம்ம தான் ராஜா. நீங்களாம் ராணிகள், ராஜாக்களும் ராணிகளும் இல்ல. இப்போ எஸ்தர் ராணின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஒரு ராணி என்ன செய்றாங்க? அந்த தேசத்தையே காப்பாற்றினாங்க, தேசத்தில் உள்ள எல்லாரையும் காப்பாற்றினாங்க. அது போல உங்க வீட்டுக்கு உத்தரவாதி யாரு? உங்க வீட்டுக்கு உத்தரவாதி யாரு? நீங்க தான் உத்தரவாதி. அல்லேலூயா. அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் என்ன இருக்குது? உங்க வீட்டாருடைய ரட்சிப்பு, உங்க கணவனுடைய ரட்சிப்பு, உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, உங்க பேர பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, உங்க நீங்க வாசம் பண்ணுகிற இடத்துடைய ரட்சிப்புக்கு இதுக்கெல்லாம் பொறுப்பாளி யாரு? நீங்க தான். இந்த அம்மாவை அப்ரிஷியேட் பண்ணுவேன் கொஞ்சம். செல்வராணி அம்மாவை ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு கொடுத்தா, என் பிள்ளைகளாம் ரசிக்கணும் ஐயா. எல்லாம் இதுக்கு போன் பண்ணுவாங்க அடிக்கடி, நான் இந்த கோட்டைக்குள்ள இருக்கேன், இந்த கோட்டைக்குள்ள இருக்கிறேன், என் பிள்ளை தான், என் மகன் தான், ரட்சிப்பு இல்லை அவனுக்கு, அவனுக்கு ரட்சிப்பு வேணும், நான் ஜெபம் பண்றேன், நீங்களும் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இதுதான் விண்ணப்பத்தின் ஜெபனுடைய அர்த்தம். புரியுதா? தனக்காக ஜெபம் பண்ணாதபடி தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய ராஜ்யத்துக்காக, தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய குடும்பத்துக்காக, தனக்கு கொடுக்கப்பட்ட சபைக்காக, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரீட்டுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் தான் என்னது? விண்ணப்ப ஜெபம். அல்லேலூயா. இதை நம்ம செய்யறோமா? கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க, இந்த ஜெபத்தை நம்ம பண்றோமா? ஏமா நீங்க பண்றீங்களா? நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு, உங்க மகன் யாருக்கு, ஜானுக்கு, இன்னொரு தம்பிக்கு, அவங்க மனைவிக்கு, அவங்க பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உத்தரவாதி யாரு? கையை வச்சு சொல்லுங்க, நல்லா வைத்துங்க. யாரு உத்தரவாதி? விண்ணப்ப ஜெபங்களை ஏறெடுக்கிறீங்களா? ஏறெடுக்கிறீங்களா? ஏறெடுக்கணும். இதுக்கெல்லாம் உத்தரவாதம் பண்ணி என்ன செய்யணும்? ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். இதுதான் விண்ணப்ப ஜெபம். அல்லேலூயா. இந்த ஜெபத்துல ஏறெடுக்கும் போது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா வாய் உச்சரிப்புல வராது. ஏன்னா இது யாருக்காக ஏற்படுத்துற ஒரு ஜெபம் அப்படின்னா, நான் என் குடும்பத்தை காத்துக் கொள்வதற்கு, என் பிள்ளைகளை காத்துக் கொள்வதற்கு, கர்த்தரை கொடுத்த ஆசீர்வாதங்களை காத்துக் கொள்வதற்கு நான் ஒரு விண்ணப்ப ஜெபம் எடுக்கிறேன் இல்லையா? அண்ணா என்ன செய்யறாங்க? ஆலயத்தில் போய் தாரை தாரையா கண்ணீர் விடுறாங்க. ஆண்டவரே, என் நிந்தை மாறட்டும்பா, என் குடும்பத்தின் மேலுள்ள நிந்தை மாறட்டும்பா, என் கணவன் மேலுள்ள பொய் சொல் மாறட்டும் ஆண்டவரே, என் மனைவி மேல இருக்கிற வேண்டாத காரியம் மாறட்டும், என் பிள்ளைகள் மேல இருக்கிற காரியம் மாறட்டும் ஆண்டவரே, இப்படி சொல்லி கண்ணீர் விட்டு ஒரு ஜெபம். அந்த விண்ணப்ப ஜெபத்துக்கு ஒரு காரணி என்ன வேணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? அதுல கண்ணீரின் ஜெபம். அல்லேலூயா. கண்ணீர் விடாம ஒரு விண்ணப்ப ஜெபம் நிச்சயமா அங்க இருக்க முடியாது. அது ஒரு சாதாரண ஜெபம். விண்ணப்ப ஜெபம் அப்படிங்கிறது தேவனுடைய சமூகத்துல போராடி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற ஒரு விண்ணப்ப ஜெபம். அந்த ஜெபத்துக்கு என்ன இருக்கணும்? ஒரு கண்ணீர் இருக்கணும் இல்லையா? எசேக்கியா ராஜா பாருங்க, தன்னுடைய ஜனங்களுக்காக ஆலயத்தில் போய் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு, சாம்பலெல்லாம் மேல தூக்கிட்டு, சாக்கோலையை கொண்டு கொடுத்துக்கிட்டு அந்த ஆலயத்தில் போய் ஆண்டவருக்கு போய் என்ன செய்யறா? கண்ணீர் விட்டுக்கார, ஆண்டவரே சின்ன குடும்பம், சின்ன காரியம் ஆண்டவரே, நாங்க சின்ன குடும்பம் ஆண்டவரே, ஒரு சின்ன சபை ஆண்டவரே, இது ஒரு பெரிய எதிரி வந்து நிக்கிறானே, நாங்க என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? எங்களால என்ன செய்ய முடியும்? எங்களால எதுவும் செய்ய முடியாது. நீர் எங்களை காப்பாற்றினால் ஒழிய எதுவும் எங்களால செய்ய முடியாது. அல்லேலூயா. கண்ணுல என்ன வருது? தாரை தாரையா கண்ணீர். அல்லேலூயா. ஏன்னா இதை விட்டா அடுத்த நிமிஷம் யார் ஜெயித்துருவா? இதை விட்டு இந்த ஜெபத்தை செய்யாம விட்டா யார் ஜெயித்துருவா? நம்மை எதிர்நோக்கி இருக்கிற சத்துரு, யாரை விழுங்கலாமோ என்று எதிர்நோக்கி இருக்கிற சத்துரு நம்மை மேற்கொண்டுருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மேற்கொள்ளாம இருக்கணும் அப்படின்னா இந்த விண்ணப்ப ஜெபம், கண்ணீரோடு நிறைந்த ஜெபம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபத்தை நம்ம ஏறெடுக்காம இருந்தா நிச்சயமா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்துல சங்கீதம், சங்கீதம் 6வது சங்கீதம் எடுங்க, ஒவ்வொரு வசனமா நிதானித்து படிக்கலாமா? சங்கீதம் 6 அருமையான சங்கீதம் வாசிங்க. அங்க ஒரு விண்ணப்ப ஜெபம் இருக்கு.
சங்கீதம் 6:1 வாசிங்க. 5-6 வசனம் தான் இருக்கு. கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். கவனிக்கிறீங்களா? ஒரு வசனமா கவனிக்கிறீங்களா? ராம் முழுவதும் என் கண்ணீரால் திருப்பி அந்த வசனத்தை வாசிங்கப்பா. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். அடுத்து துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. இந்த 6வது சங்கீத வீட்டுல போய் ஒன்னா படிங்க, ஒவ்வொரு வசனமா. இதுக்கு பேர் தான் என்னன்னா விண்ணப்பத்தின் ஜெபம். என்ன செய்யறான்? இரவு முழுதும் நான் அழுற ஆண்டவரே. இரவு முழுதும் கண்ணீர் விட்டு. யாரும் பெரிய ராஜா தாவீது? யாரு? சின்னப்பட்ட ஆளா? எல்லா வசதியும் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஹிம். எல்லாம் அவனுக்கு இருக்கு. பெரிய ராஜா. ஆனா அவன் என்ன சொல்றான்? இரவு முழுதும் என் கண்ணீரே விட்டுட்டு இருக்கிறேன். இல்ல, என் கண்ணீரே நான் விட்டுட்டு இருக்கிறேன். இரவு முழுதும் நான் விண்ணப்பம் பண்ற ஆண்டவரே. இப்போ என்ன செய்றேன்? ஜெபத்தை நீர் கேட்டீர், என் விண்ணப்பத்தை கேட்டீர். அல்லேலூயா. நம்ம ஜெபத்துக்கு கண்ணீர் என்பது மிக மிக முக்கியம். அதாவது எதுக்கு? ஒரு விண்ணப்ப ஜெபத்துக்கு நீங்க வரும்போது கண்ணீர் சிந்தாம அந்த ஜெபம் இருந்தா அது கேட்கவே படாது. நிச்சயமா நீங்க எழுதி வச்சிருக்கேன். இந்த பைபிளை வாசித்து பாருங்க. எங்க விண்ணப்ப ஜெபங்கள் இருக்குதாலும் அந்த இடத்துல கண்ணீரின் வேண்டுதல், கண்ணீரின் விண்ணப்பம் இல்லாதபடி ஜெபம் ஏறெடுக்கப்படவே இல்லை. அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு 2 சொட்டு கண்ணீரை விடாம ஒரு ஜெபம் ஏறெடுத்தா நம்ம மனுஷனா இருப்போமா? ஆண்டவருடைய சிருஷ்டியா இருப்போமா? கிறிஸ்துவனா இருப்போமா? கிறிஸ்து நமக்குள் இருப்பாரா? பரிசுத்த ஆவியானவர் துணை செய்வாரா? ஆண்டவர் சொல்ற வாக்கு கடங்காத பெருமூச்சு. நீங்க வேண்டிக் கொள்வது இன்னது அறியாதபடினால வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஆண்டவர் பிதாவோட விண்ணப்பம் பண்றாரா? இருக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கு. நம்ம எதை ஜெபம் பண்ணணும்? இப்போ வாக்கு கடங்காத பெருமூச்சு. ஒரு பெருமூச்சு விட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க கண்ணில் இருந்து வந்துடும். கண்ணீர் வந்துடும். கண்ணு இடுக்கிட்டு தான் பெருமூச்சு வரும். 2 தடவை கண் எடுத்து நான் 3வது தடவை என்ன செய்யும்? கண்ணீர் தன்னால வந்துடும் இல்லையா? அப்ப பெருமூச்சு விடும்போது என்ன செய்யுது? அந்த கண்ணீர் நமக்கு வருகிறது. ஒரு விண்ணப்ப தூபம், விண்ணப்ப ஜெபமாக தேவனுடைய சமத்துல செய்து அது ஏறெடுக்கப்படுது இல்லையா? அதனால அதைத்தான் செய்தாங்க. ஒரு கண்ணீரோடு ஒரு விண்ணப்பம் செய்தாங்க இல்லையா? நீங்க எஸ்தரை பாத்தீங்கன்னா, எஸ்தருக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜெபம் இருக்கும். அவங்க நினைச்சாங்க தன்னுடைய ராஜ்யத்துக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக அங்க ஜெபம் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நினைச்சாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. அங்க கண்ணீர் தான் தெரியல. ஆனா நினைச்சாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. எதுக்காக? சத்ருவை மேற்கொள்ளும்படி. அடுத்து நினைச்சாங்க யார்? சத்ருவாகிய ஆமானை மேற்கொள்ளும்படி அவங்க என்ன செய்றாங்க? உபவாசத்தோட ஆண்டவரே இந்த சத்ரு அழிக்கப்படணும், இந்த சத்ருவை நாங்க ஜெயம் கொள்ளணும், இந்த சத்ருடைய காரியங்கள் அவன் செயல்படக்கூடாது, எங்க ராஜாவுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும், ராஜா மதிமயங்கி போய் அலையக்கூடாது. அல்லேலூயா. பவுல் முடித்துல செய்றாரு. சர்க்கி பவுல் ஒருத்தர் இருக்க ராஜாவுக்கு என்ன செய்யறான்? தந்திரமான காரியங்களை சொல்லி பவுலுடைய உபதேசங்களை கேட்க முடியாதபடி அவரை மயக்கி வச்சு, அந்த ராஜாவை மயக்கி வித்திரைகளாலும் அவன் செய்யற காரியங்களை மயக்கி வச்சிருக்க. ஆனா பவுல் என்ன செய்யறாரு? அவனை கடிந்து கொள்ளுகிறார் இல்லையா? எல்லாம் பொல்லாங்கும், எல்லாம் நிறைஞ்ச பொல்லாத மனுஷனே, பிசாசின் மகனே அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறத நம்ம பார்க்க. அப்படின்னா ஒரு கடிந்து கொள்ள அந்த ஜெபம் என்னது? அது ஒரு விண்ணப்ப ஜெபமா நம்ம எடுக்க முடியாது. அது ஒரு வெற்றியின் ஜெயம், அதனால ஒரு ஒரு வேண்டுதலின் ஜெபமா நம்ம அதை பார்க்கலாம். ஆனா விண்ணப்பத்துக்கு போகும்போது இல்ல,
அப்படி சமத்துல விண்ணப்பத்துக்கு போகும்போது எப்படி இருக்கணும்? இந்த 6ஆம் சங்கீதத்துல தாவீது ஒரு விண்ணப்ப ஜெபத்தை ஏறெடுத்தது போல நம்முடைய விண்ணப்ப ஜெபங்கள் தேவ சமூகத்துல ஏறெடுக்கப்படுமானால் நிச்சயமா நிச்சயம் இந்த ஜெபம் கேட்கப்படும். இந்த ஜெபம் கேட்கப்படும். சத்தியங்களா? நிறைய பேர் தந்திரமான காரியங்களை செய்வாங்க. அந்த கண்ணீர் சிந்துனா இழகாத மனசு செய்யும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு யாராவது லேடிஸ் கண்ணு பட்டான்னா முடிஞ்சது, நமக்கு அதுக்கு மேல தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனசு. அப்படின்னா நம்ம ஒரு மனசு சாதா மனுஷனுடைய மனசு. அப்படின்னா தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் என்ன செய்வார்? சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? நம்மளுடைய ஜெபத்துக்கு கேள்வி கேட்காம பதில் கொடுக்காம இருப்பாரா? உடனே பதில் கொடுக்கிற தேவனாய் இருப்பார். என்ன? கண்ணீரை காண்கிற தேவன் அவர், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அந்த விண்ணப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை என்ன செய்யணும்? நம்ம கற்றுக்கொள்ளணும். அதை செய்ய என்ன செய்யணும்? நம்மளும் ஏறெடுக்கணும். அல்லேலூயா. இன்னொரு சின்ன காரியத்தை கூட நம்ம பார்த்து முடிக்கணும். 2-3 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கலாமா? நீங்க வாசித்து பாருங்க. யோபு 33ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. யோபு 33 26வது வசனம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அந்த வசனத்தை நல்லா எல்லாம் கவனமா கொஞ்சம் கேளுங்க, நிறுத்தி நிதானமா. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி. கம்பீரத்தோடு நல்லா கவனிங்க. என்னாச்சுங்க? விண்ணப்பம் எடுக்கும் போது தேவனுடைய சமூகத்தை கம்பீரமாய் பார்க்கும்போது அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இந்தியா தேசத்துக்கு நீதிபதி நியாயாதிபதிகள்லாம் திருடனும் பண ஆசை பிடிச்சவனா இருக்கான் இல்லையா? இப்ப நம்ம ஒரு விண்ணப்ப ஜெபத்தை ஏறெடுத்தா இந்த நீதிபதி நியாயாதிபதி எங்க இருப்பான்? அவன் செய்கை ஒன்றும் செயல்படாம போ. ஏன்னா ஆண்டவர் சொல்ற, நம்ம ஒரு விண்ணப்ப ஜெபத்தை எடுக்கும் அது மேல நினைச்சார் பிரியமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னொரு வசனம் வாசிங்க. எரேமியா 29:7 வாசிங்க. எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நமக்கு சமாதானம் வேணா என்ன செய்யணுமா? அது இன்னொரு வாசிங்க. நல்ல நிதானமா நல்லா கேளுங்க, காது திறந்து நல்லா கேளுங்க. இன்னொரு நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்கு கர்த்தரை விண்ணப்பம் பண்ண கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் கிடைக்கும் போது உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. உங்க விண்ணப்ப ஜெபம் பட்டணத்துக்காக ஏறெடுக்கும் போது என்ன செய்யுமா? நமக்கு சமாதானம் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சமாதானம் இல்லாம இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்? கேக்குறீங்களா இல்லையா? உங்களுக்கு சமாதானம் இல்லாம ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனும் போய் அரைக்கதவை மூடி போட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எதையும் பாட்டாங்க. ஆண்டவரே, எங்க இந்தியா தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், எங்க இந்தியா தேசம் விடுதலைக்காக ஜெபிக்கிறேன், இந்தியா தேசம் ரட்சிக்கப்படுவதற்கு ஜெபிக்கிறேன், இந்தியா தேசம் சேமப்படுவதற்கு ஜெபிக்கிறேன், நன்மைக்காக ஜெபிக்கிறேன், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறேன். இப்படி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. வேற ஒன்றும் போதாதீங்க. என் சமாதானம் வேணுமே அப்படின்லாம் கேட்காதீங்க. போய் ரூமை பூட்டிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. பிரயோஜனம் அபியாசப்படுத்தி பாருங்க. விண்ணப்ப ஜெபம் அபியாசப்படுத்தி பாருங்க. நம்முடைய சமாதானத்துக்கு நம்ம தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா? ஜெபித்தால் நமக்கு அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இது ஒரு விண்ணப்ப ஜெபம். இன்னொரு விண்ணப்ப ஜெபம் பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்படி இருக்க
செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். என்ன செய்யறாரு? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம். ரெண்டு என்ன செய்யணும்? இணைஞ்சி கருத்துள்ள ஜெபம், ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம். கண்ணீர் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் நம்மளை டேக் ஓவர் பண்ணிடுவார். கண்ணீர் இல்லைன்னா இருதயம் கசப்பா இருக்கும், இருதயம் கடுகடுப்பா இருக்கும், இருதயம் கல்லா இருக்கும். அப்படி கண்ணீர் விட்டு கரையும் போது இருதயம் கரைஞ்சோன்னு நினைச்சுவா ஆவியானவர் வந்து அப்படி நம்மளை டேக் ஓவர் பண்ணிடுவார். இனி நான் ஜெபம் பண்றேன், நீ ஜெபம் பண்ணது போல நான் உனக்காக ஜெபம் பண்றேன். நம்ம இருதயத்திலிருந்து நீங்க நினைக்காத காரியம், நான் இதுக்கு ஜெபம் பண்ண உட்கார்ந்தேன், ஆனா என் ஜெபம் இப்படி எல்லாம் போகுது, இதுக்கு நான் உட்கார்ந்தேன் இப்படி எல்லாம் ஜெபம் போகுது. ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை டேக் ஓவர் பண்ணிடுவார். அல்லேலூயா. அனுபவம் எப்படி அனுபவம்னா பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் இல்ல, ஆவியில நிறைந்து நம்ம ஜெபிக்கும் போதுதான் இந்த உணர்வுகளை கர்த்தர் செய்வார் நமக்கு கொடுப்பார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை முழுசா பெற்றுக்கொள்ளும், அறகுறையா பெற்றுக்கொள்ள கூடாது. முழுசா டிபெண்ட் ஒன்லி தி ஹோலி ஸ்பிரிட் ஃபாதர். அப்பா நீங்க அனுப்பின பரிசுத்த ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுகிறேன், அவரோடு நடக்கிறேன், அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவர் மாத்திரமே என்னுடைய வழிகாட்டின்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, வேற ஒண்ணு வேண்டாம் இல்ல. பாலியாங்கி சொன்ன ஒரு பெரிய பெரிய உலகத்திலேயே பெரிய சபை அவர் தான், கொரியா தேசத்துல இல்ல. அவர் போய் பிரசங்கம் பண்ண நினைச்சு வரான், எங்க உட்கார்ந்தாலும் பக்கத்துல ஒரு ஷேர் போட சொல்லிடுவாங்க. அந்த ஷேரை பார்த்து ஹோலி ஸ்பிரிட் ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்பாரு. இவர் உட்கார்றதுக்கு முன்னால அந்த ஷேரை பார்த்து ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஃபார் யூ ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்பாரு. பிரசங்கம் பண்ண எழுப்புங்க, ஹோலி ஸ்பிரிட் கம் வித் மீ வி கோ அண்ட் ப்ரீச் அப்படின்பாரு. பிரசங்கம் முடிஞ்ச ஹோலி ஸ்பிரிட் நல்லா பேசுனீங்க, நல்ல பிரசங்கம் கொடுத்தீங்க, ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆவியானவரை கூட வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் இல்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? நம்மை அவருடைய ஆலயமாய் பார்க்கிறார், இந்த ஆலயத்துக்குள்ள அவருடைய ஆவியானவர் வாசம் செய்கிறார். நீ விரும்புறியா அது உண்மை. ஆமே சொல்ல மாட்டீங்களா? நீ விரும்பினாலும் விரும்பாட்டி என்ன செய்யறாரு? தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரத்தை பார்த்து அதற்குள் அவர் வாசமாயிருக்கிறார். அவர் வாசமாய் இல்லைன்னா நீ மூச்சு இல்லாம போயிருவ, அது இல்லைன்னா மூச்சு இல்லாம போயிருவ. எங்க பாதாளத்துக்கு போனாலும் போயிருவோம், எங்க போனாலும் தெரியாது. ஆனா அவர் நமக்குள்ள நம்ம ஆவி அவர் லிஃப்ட் பண்ணி எங்கொண்டு போயிரு, அவரோடு கூட பரதேசியில நம்மையும் வாழும்படி கொண்டு போவார். அல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. பரிசுத்த ஆவியான தரித்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியான பிடிச்சு கொண்டு அவரோட நடக்க பழகும். ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் தான் விண்ணப்ப ஜெபத்துக்குரிய பெரிய அடையாளம். அல்லேலூயா. இல்லையா? பாருங்க, இன்னொரு காரியம் கூட நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்கு அப்படின்னா, தாவீதுக்கு தரிசனமாய் தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்புறான். அவனுடைய கைகள் கரைப்பட்டு இரத்தம் சிந்தனதால ஆண்டவர் இல்ல, அவருடைய குமாரனாகிய சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவாச்சு இல்ல. ஆலயத்தை கட்டி அந்த 8ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா பெரிய பிரதிஷ்டை பண்றாங்க, ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றாங்க. அப்ப சாலமோன் நின்று ஜனங்களை ஆசீர்வதித்து மாத்திரமல்ல, தேவனிடத்துல பல விண்ணப்பங்களை வைக்கணும். நீங்க வாசித்தீங்கன்னா அதனுடைய அவன் 20வது வசனத்திலிருந்து அதனுடைய 60வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விண்ணப்ப ஜெபங்கள் தான் ஏறெடுக்கப்பட. வாசிங்க 20, 21, 22 மாத்திரம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு தானத்தை உண்டாக்கினேன் என்றார். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை உயர்த்தி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறேன். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். 42, 44 வாசிங்க. அப்படி கொத்த அந்நிய ஜாதியாரும் உமது நாமத்தின் நிமித்தம்
தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்திற்கு நேராக விண்ணப்பம் இந்த பண்ணினால் ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும்படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியால் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. இந்த வசனம் முழுவதும் படிச்சு பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல நிறைய காரியம். தேசத்துல மழை வேணும்னா ஆண்டவரே இந்த ஆலயத்தை நோக்கி நாங்க விண்ணப்பம் பண்ணுனா நீங்க மழையை கொடுத்துடணும். நீங்க சத்துரு வந்தான்னா நாங்க இந்த ஆலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நீங்க சத்துருவில் முறியடிச்சு போகணும். நிறைய காரியத்தை நினைச்சுறா சாலமோன் அந்த நாள்ல ஆசீர்வாதமாய் தேவனுடைய சமூகத்தில் நினைச்சுறா விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் இல்லையா? இப்ப நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கணும், நம்முடைய விண்ணப்ப ஜபம் எங்க இருக்கணும், யாரை நோக்கி இருக்கணும், எப்படி நம்ம ஜபம் பண்ணோம். அன்னாளை போல எசேக்கியா ராஜாவை போல நம்முடைய ஜபங்கள் தூபவர்களாக தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் போது தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. விண்ணப்ப ஜபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த நாளில கர்த்தர் நமக்கு தெளிவாய் காட்டி கொடுத்திருக்கிறாங்க. வசனங்கள் மூலமா காட்டி கொடுத்தாங்க இல்லையா? அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஜபங்கள்ல என்ன செய்யணும்? நம்ம விண்ணப்ப நமக்கு பொறுப்பு உணர்ந்து என் குடும்பத்துக்கு நான் தான் ராஜா, என் குடும்பத்துக்கு நான் தான் ராணி, இந்த குடும்பம் முழுவதுக்கும் நான் தான் பொறுப்பு, என் விண்ணப்ப ஜபங்கள் அப்படித்தான் இருக்கணும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் செய்வார். நம்ம ஜபங்களை கேட்பார், நம்ம விண்ணப்பங்களை கேட்பார். அந்நாளுக்கு இறங்கினது போல நமக்கு இறங்கி ஆசீர்வாதங்களை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுப்பி நிற்போமா? கண்களை மூடி நாம் எல்லாம் அப்படி